ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு குரூப் 2 தேர்விற்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்காக இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 100 தமிழ் வினா விடை குறிப்புகள் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய வீடியோ. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற கா சச்சிதானந்தன் வரிகள். இந்த வரிகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகவும் பிடித்தமான வரிகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய வினாக்களுக்கு போயிடலாம். நிலமடந்தை கிளிலுலகும் இச்சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலமடந்தை கிளிலுலகும் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் கெழில், நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்படின்னு பிரிக்கலாம். நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில், எழில் கெழில்ன்றது எழிலாக பிரிக்கலாம். எழில் ஒழுகும் ப்ளஸ் ஒழுகும். அப்போது ஆப்ஷன் சி நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது இரண்டாவது வினா நாட்டிலஸ். ஸோ நாட்டிலஸ் அப்படின்றது என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன? ஸோ இந்த சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்தை வகை. நாட்டிலஸ் என்பதன் சொல்லின் தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா நத்தை வகையை சொல்லக்கூடியது இந்த நாட்டிலஸ். அடுத்து வினா 103 கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் என்பதன் பொருள். ஸோ கேட்டலிஸ்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட்டுக்கான பொருள் வந்து பார்த்திங்கன்னா வினையூக்கி அப்படின்னு சொல்லலாம். கேட்டலிஸ்ட் அப்படின்னா வினையூக்கி. ஒரு வினை நடைபெறணும் அப்படின்னா விரைவாக நடைபெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், வினையூக்கியை வந்து பயன்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் இதனுடைய கேட்டலிஸ்டோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல் வந்து வினையூக்கி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா 104. ஸோ 4வது வினா வந்து பாருங்கள், ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை தெரிவு செய்க. ஸோ இதில் பை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமை. ஸோ இளமை என்பதுதான் இந்த பை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள். அடுத்தது 105வது வினா. ஸோ இதில் பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா கதல் அப்படின்னா என்ன? கதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விரைவு என்று பொருள். பகடு அப்படின்னா எருதை குறிக்கக்கூடிய சொல். மதர்கயல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அழகிய மீனை குறிக்கும். வேட்டம் என்றது மீன் பிடித்தலை குறிக்கும். ஆப்ஷன் டி இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த வினா 106 சரியாக பொருந்தியுள்ள விடை குறிப்பை தேர்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுப்பாய்வு என்பதற்கான ஆங்கில வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ். பகுப்பாய்வு என்பதன் பொருள் வந்து அனலைசிஸ். அடுத்தது படிமம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ். படிமத்துக்கு இமேஜ். அடுத்தது வினைதிறன் என்பதன் எஃபிசியன்சி. வினைதிறன் என்பது எஃபிசியன்சி. மரபுத்தொடர் என்பது இடியம்ஸ். ஸோ இதுதான் வந்து சரியான பொருள். அப்போ ஆப்ஷன் சி இதனுடைய விடை. அடுத்தது 107வது வினா வந்து பாருங்கள், சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுதான் வந்து கொஷினு. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்து. ஸோ இது வந்தால் தான் சரியான ஆன்சர். மற்றதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்கும், இந்த இடத்துல வந்து வந்திருக்காது, மாற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நீதி. இங்கே நீதி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்த வினா 108 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஸோ முறையான தொடர் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தமிழர்களின் தொன்மை
ஸோ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல். ஸோ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு என்பது ஏறு தழுவுதல். இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. அடுத்து 109 வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுத்துக. இதில் வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் அதனுடைய இளமை பெயர்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆடு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இளமை பெயர் என்னென்னா ஆட்டுக்குட்டி. அடுத்தது மான் வந்து கன்று. கீரி என்பது கீரி பிள்ளை. சிங்கம் அப்படின்னா சிங்கக்குருளை குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது கோழி குஞ்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இளமை பெயர்கள், விலங்குகளுடைய இளமை பெயர்களை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்த வினா 110 மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. ஸோ இதில் மரபு தொடர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மரபு தொடருக்கு இணையான சொல்லை வந்து பொருத்தணும். ஸோ குட்டி சுவர் என்பது பயனின்றி இருத்தலை குறிக்கக்கூடியது. அடுத்தது கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதலை குறிக்கக்கூடியது. அடுத்தது பஞ்சாய் பறத்தல் என்பது அலைந்து திரிதல். அடுத்தது அவசர கொடுக்கை என்பது எண்ணி துணியாதவரை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. அடுத்தது 111வது வினா பொறுத்துக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிந்தது தீமை. ஸோ அழிந்தது தீமை இது வந்து என்ன பெயரை வந்து குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணம், அதாவது குணப்பெயரை கொண்டது. அற்றது பிறப்பு அப்படின்றது வந்து தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை என்பது சினை உறுப்பை குறிக்கக்கூடியது, அதனால் சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம் அப்படின்றது இடப்பெயரை கொண்டது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து இதற்கான சரியான விடை. அடுத்தது 112 குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. ஸோ அணிலம். ஸோ இதில் வந்து குறில் நெடில் எழுத்துக்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அணிலம் என்பதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிலை குறிக்கக்கூடியது, அணிற்பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். அதே குறில் அணிலம் இது வந்து பார்த்திங்கன்னா காற்றை குறிக்கக்கூடிய சொல். அதனால் அணிற்பிள்ளை காற்று இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது 13 ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. ஸோ உறவு ரன்னகரா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உறவு அப்படின்னா உறவு என்பதன் வலிமையை குறிக்கக்கூடியது. அடுத்தது உறவு இந்த பெரிய ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றத்தை குறிக்கக்கூடியது. ஸோ வலிமை சுற்றம் இதை ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்க. ஸோ மரபு தொடர் என்னென்ன மரபு தொடர்னா விழிப்பிதுங்குதல் என்பது இதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நெருக்கடியால் வருந்துதல் அப்படின்னு சொல்லலாம். வேலை நெருக்கடி அதிகமாக இருந்துச்சுன்னா விழிப்பிதுங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். அடுத்தது வேலை பிசகு. ஸோ இது வேலை பிசகு என்பதன் பொருள் வந்து தீய காலம். இந்த வினா வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. அதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்குது, சரிங்களா. அடுத்தது வேலை பிசகு என்பது தீய காலம். அடுத்தது முகமுகமாய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராய் என்பது பொருள். போட்டுடைத்தல் என்பது தனித்தல், இதுதான் வந்து பொருள். ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான சரியான விடை. அடுத்தது கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஜிப்ஃபைல். ஸோ ஜிப்ஃபைல் அப்படின்னா இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பம். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சிப்பம் அரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது ஒரு ஜிப் ஃபைல் அப்படின்றது வந்து மொத்த ஃபைல்ஸு எல்லாத்துலேயும் ஒரே ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கிறதா. ஸோ இதை வந்து சிப்பம் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல இருக்குது. அடுத்தது கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. டாக்டரைன் அப்படின்ற சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நாக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வன் தொடர் குற்றியல் உகரம். நெஞ்சு இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மென் தொடரை குறிக்கக்கூடியது மென் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது முதுகு. முதுகு என்பது உயிரெழுத்து அடுத்து வரக்கூடிய குற்றியல் உகரம் என்பதனால் உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். காது என்பது நெடிலெழுத்தை குறிக்கக்கூடிய குற்றியல் உகரம், அதாவது நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு எதனால் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து வந்தால் நெடில் தொடர் குற்றியல் உகரம், உயிரெழுத்தை தொடர்ந்து வந்தால் உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். மென் எழுத்துக்களை வந்தால் மென் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லும். அடுத்தது வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா வன்மையான ஒழிப்பு முறைகளை கொண்ட எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வன் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது 118வது வினா. 118வது வினா பாருங்கள். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை கூட்டல் இல்லாத இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புமை கூட்டல் இல்லாத உயிரெழுத்து வரின் உக்குரல், அதாவது மை முன்னாடி வந்து இருக்கிற மை வந்து கெட்டு போயிடும். ஸோ இது வந்து ஒப்புமை இல்லாத. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்புமை இல்லாத அப்படின்னு எவ்வும் அப்படின்னு சொல்லலாம். வந்து வரும், அந்த இடத்துல வந்து தோன்றும். ஸோ அதை வந்து இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒப்புமை இல்லாத அப்படின்னு வரும், அந்த வார்த்தைகள் வரும். அடுத்த வினா 119. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. ஸோ ஆங்கில இணையான தமிழ் சொல் ஃபெடரலிசம் அப்படின்றது. ஸோ இதற்கான தமிழ் சொல் இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலமானிய ஏற்பாடு. ஃபெடரலிசம் அப்படின்றது வந்து நிலமானிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. ஸோ கொக்கொத்த கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த எடுத்து. ஸோ கொக்கு எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய இறை வர்ற வரையும் காத்திருக்குமோ அதுபோல் நமக்கான வாய்ப்பு வர்ற வரையும் பொறுமையாக வந்து காத்திருக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து மெருகேற்றிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கு தயாராகிட்டே இருக்கும் அப்படின்னா ஸோ அந்த தேர்வு வரும் காலங்களில் மட்டும் படிக்காமல் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். ஸோ இந்த அடிகோடிட்ட சொல்லிற்கான பொருள் சீர்த்த இடத்து அப்படின்னா உரிய காலம் வரும் வரையில். ஸோ சீர்த்த இடத்திற்கான பொருள் வந்து உரிய காலம் வரக்கூடிய வரையில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் இருக்கணும். அடுத்தது 121. பாடிய பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகையென்று கண்டறி. ஸோ பாடிய பாடல் அப்படின்னா ஆல்ரெடி பாடிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பாடுகின்ற பாடல்னால் எதிர்காலத்தை சொல்லியிருக்கா. பாடிய பாடல் அப்படின்னும் போது இறந்த கால பெயரச்சத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இறந்த கால பெயரச்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 122. ஒரு பொருள் தரும் சொற்கள் கொழுந்து வகை. ஸோ கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொற்களில் வந்து எது வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ துளிர், தளிர், குருத்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொல். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாள், தோகை இது வந்து இலையை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து தண்டு இதெல்லாம் வந்து தாவரத்தினுடைய தண்டு பகுதியை வந்து குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொழுந்து வகையை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா துளிர், தளிர், குருத்து இது வந்து கொழுந்துகளை சொல்கிறது. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி. ஸோ குளவி என்பதன் பொருள் வந்து பார்த்தோம்னா ஒரு வகை பூச்சியை குறிக்கக்கூடியது. குளவி அப்படின்றது குளவி கடிச்சிருச்சு. ஸோ குளவி என்பது ஒரு வகை பூச்சியை குறிக்கக்கூடியது. குளவி அப்படின்றது வந்து குழந்தையை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா பார்க்கலாம். 124. ஸோ 124 வந்து பார்த்திங்கன்னா வா என்னும் வேர் சொல்லின். ஸோ வா என்னும் வேர் சொல்லின் வழி உயர்தனை வினைமுற்று பெயரை கண்டறி. ஸோ உயர்தனைன்னா தெரியும் இல்லையா, ஐந்தறிவு ஜீவனெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ 6 அறிவு ஜீவன்கள் தான் வந்து உயர்தனையாக வரும். ஸோ உயர்தனை வினைமுற்றா மாற்றணும். வா என்பது
உயர்திணை வினைமுற்று பெயரை வந்து கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்த வருகின்ற வந்தான் உயர்திணையை குறிக்கக்கூடியது வந்தான் என்பது தான் வந்து சரியான உயர்திணை வினைமுற்று சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை வந்து கண்டறிக்கணும். ஸோ வினையாளனையும் பெயர் வந்து பார்த்தோன்னா கொடுத்தவள். ஸோ கொடுத்தவள் என்பது வினையாளனையும் பெயர். அடுத்தது 126 சரியான கூற்றினை தேர்ந்தெடு. சரியான கூற்றினை தேர்ந்தெடு. வியங்கோள் வினைமுற்றை அடுத்து வல்லினம் மிகும். சரி. அடுத்தது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும். சரி. ஸோ சரியான கூற்றினை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாரி இது தவறான இது. ஸோ எழுவாய் தொடரில் வரும் வல்லினம் மிகுமா மிகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து மிகாது. அடுத்தது இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். ஸோ இரட்டை கிளவியில் வந்து வல்லினம் மிகுமா மிகாது. அடுத்தது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஸோ கூற்று 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி. கூற்று 4 வந்து சரி. ஸோ வியங்கோள் வினைமுற்று அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வரும் வல்லினம் வந்து மிகாது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது 3 வந்து தப்பாக இருக்குது. அடுத்து சரியான கூற்றினை தான் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உம்மை தொகையில் வல்லினம் மிகாது என்பது சரியானது. அப்போ கூற்று 4 சரி. அடுத்தது அடுத்த வினா ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடரில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலி வந்து வந்தது, எருதுகள் ஓடின. ஸோ புலி அப்படின்றது ஒரே ஒரு புலி தான், அது வந்தது அப்படின்னு முடியுது. எருதுகள் ஓடின அப்படின்றது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. இது வந்து ஒருமையை குறிக்கக்கூடியது, இது வந்து பன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. கட்டு என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயர் தேர்க. ஸோ கட்டு என்பதன் தொழிற்பெயர் என்ன? கட்டல். ஸோ கட்டு என்பதன் தொழிற்பெயர் வந்து கட்டல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஊரணி என்ற சொல்லின் எழுத்துப்பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. ஸோ ஊரணி அப்படின்னா இதில் எழுத்துப்பிழையற்ற சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஊருணி அப்படின்றது தான் சரியானது. அடுத்தது வினை சொல் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. கலை. ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கணும். கலை என்பது பாடலை குறிக்கக்கூடியது. ஸோ அதே வந்து கலை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஓசையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது அடுத்த வினா 131 ஒளிமரபுகளை பொறுத்துக. சேவல் இங்கே என்ன பண்ணோன்னா கூவும். அடுத்தது கிளி பேசும், புறா குணுகும், கூகை குளரும். ஸோ கூகை குளரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறமொழி சொல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஞ்சி அப்படின்னு ஒரு இது 9th புக்கில் இருக்கக்கூடிய ஓஞ்சியை வந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓஞ்சி அப்படின்னு கொடுத்துட்டு அது என்ன வார்த்தை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இது சேமாக வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒக்கடி என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று. ஸோ ஒன்று பிறமொழி சொற்களை வந்து தமிழாக்கம் செய்தல் அப்படின்ற டாபிக் உள்ளார இது வரும். அடுத்தது 133 உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது என்ன? இது வந்து என்ன வகையான வந்து விடையாக சொல்லும்? இனமொழி விடை. உனக்கு பாட தெரியுமா அப்படின்னா இல்லை எனக்கு ஆட தெரியும் அப்படின்னா அதற்கு இனமான ஒரு பதிலை வந்து அளிக்கிறது. அதனால் இனமொழி விடை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா பொறுத்துக. 134 பொறுத்துக. இயற்கை ஓவியம். ஸோ இயற்கை ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம்
சிந்தாமணிக்கு தவம் இருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இயற்கை பரிணாமம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். பரிணாமம் கம்பராமாயணம். அடுத்தது இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 135 அகர வரிசையில் எழுதுக. ஸோ அகர வரிசையில் எழுதுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒழுக்கம், உயிர், ஏது, எளிமை, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களை பேஸ் பண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னும் போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம் இதுதான் வந்து சரியான விடை அப்படின்றது தெரியும். அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறி. ஸோ சால, தவ, கூர் இது வந்து குளவி அப்படின்னா குளவின்னா குழந்தையை குறிக்கக்கூடிய சொல்லு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பொருந்தாத சொல் வந்து குளவி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா 137 பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற. ஸோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். ஸோ வரவேற்றான் வருது, வரவேற்றன, வரவேற்கின்றன அப்படின்னு வருது. இதில் வந்து அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்றது தான் சரியான ஒரு இதாக இருக்கும். ஸோ பிழையற்ற தொடர். அடுத்தது விடை வகையை கண்டறி. சென்னைக்கு வழி யாது என்று கேட்டால் அதுக்கு என்ன பதில் வரும் அப்படின்னா சுட்டிக்காட்டு, அந்த சைடு போங்க அப்படின்னு ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விடை வந்து கிடைக்கும், சுட்டு விடை. அடுத்த வினா 139 அது வினா வந்து பாருங்கள். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நாட்டிக்கல் மைல் அப்படின்னா இது வந்து என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தேர்க. ஸோ நாட்டிக்கல்னா கடல் மைல் அப்படின்னு சொல்லலாம். கடல் மைல், கடலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தூரத்தை வந்து அளக்கக்கூடிய ஒரு அளவை தான் வந்து நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 140வது வினா வந்து பாருங்கள். எவ்வகை வாக்கியம் கண்டறி. ஸோ எவ்வகை வாக்கியம் கடிதம் கவிதாவால் படிக்கப்பட்டது. ஸோ இது வந்து கடிதம் பட்டது அப்படின்னு வந்துச்சுனாவே என்ன செயப்பாட்டு வினை. ஸோ செயப்பாட்டு வினை தொடர். அடுத்தது பொறுத்துக 141வது வினா பொறுத்துக. ஸோ அப்துல் நேற்று வரவழைத்தான். ஸோ வரவழைத்தான் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறவினை தொடர். அப்துல் நேற்று வந்தான் என்பது வந்து பார்த்திங்கன்னா தன்வினை தொடர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கவிதா உரை படித்தால். ஸோ கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை தொடரை குறிக்கக்கூடியது. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினையாக மாறிடும். அடுத்தது குமரன் மலையில் நனைந்தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன்பாட்டு வினை தொடரை குறிக்கக்கூடியது. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது வந்து செயற்பாட்டு வினை தொடரை குறிக்கக்கூடிய சொல்லு. அதனால் ஆப்ஷன் டி சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 142. ஸோ விடை வந்து 142வது வினா வந்து பாருங்கள். பொறுத்துக. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. ஸோ காகம் வந்து உட்கார்ந்ததுனால பனம்பழம் விழுந்துச்சா அப்படின்னா இது ஒரு தற்செயலான நிகழக்கூடிய செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். தற்செயல் நிகழ்வு. ஸோ ஆப்ஷன் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல தற்செயல் நிகழ்வு. அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. ஸோ கிணறு வெட்டினா பூதம் கிளம்பிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதிர்பாராத நிகழ்வு. எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. பசுமரத்து ஆணி போல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எளிதில் மனதில் பதியக்கூடியது தான் பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல. விழல் அப்படின்னா களைகளுக்கு. ஸோ களைகளுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றக்கூடிய சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை என்ன சொல்லலாம்? பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லலாம். வயலுக்கு இறைத்த நீர் போல கிடையாது. வயல் அப்படின்னா உங்களுக்கு இது வரும். ஆனால் வந்து விழலுக்கு அப்படின்னா விழல் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா களை அப்படின்னு பொருள். ஸோ களைகளுக்கு இறைத்த நீர் வந்து பார்த்திங்கன்னா பயனற்ற செயலாக இருக்கக்கூடியது. இது வந்து அடுத்தடுத்த தேர்வுகளில் வந்து கேட்கப்பட்டதை ஒரு கேள்வியாக தான் பார்க்க முடியுது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல.
ஒற்றுமையின்மை. ஸோ நெல்லிக்காய் மூட்டையை வந்து கொட்டினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிதறி ஓடும் இல்லையா, அதனால் இது வந்து ஒற்றுமையின்மையை குறிக்கக்கூடியதாக சொல்லலாம். அடுத்தது அகநானூறு, அதாவது 143வது வினா வந்து பார்த்திங்கன்னா அகநானூற்றில் வரும் மருதத்திணை பாடல்களை வந்து பார்த்திங்கன்னா பகுப்பு முறைகள். ஸோ மருதத்திணை பாடல் பகுப்பு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 16, 26, 36, 46 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருப்பாங்க. 6, 16, 26, 36, 46 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 144வது வினா தன்வினை வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ தன்வினை வாக்கியங்களை வந்து எது அப்படின்னு பார்க்கலாம். அவனை திருந்த செய்தான், அவனை திருந்த செய்தான் பிறவினை போயிருது. அவள் திருந்தினாள் என்பது தன்வினை. அடுத்தது 145வது பாருங்க, விடைக்கேற்ற வினா அமைக்க. பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது என இரு வகைப்படும் அப்படின்னு கொஷின். ஸோ இதற்கான சரியான ஒரு கேள்வி, அதாவது வினாவை வந்து அமைக்கணும் அப்படின்னா பொழுது எத்தனை வகைப்படும். ஸோ பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 வகைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 146 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ மொழி வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். ஸோ தான் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்தது 147. ஸோ 147வது வினா 147வது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒன்று பட்டு, பாட்டு, பிட்டு, பீர்க்கம் அப்படின்றது தான் சரியான ஒரு அகரவரிசையாக இருக்க முடியும். பாப்பா பி பி அப்படின்றது லைனாக வருது. அடுத்தது 148வது வினா வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்க. எதிர்மறை தொழிற்பெயர். ஸோ உரைத்தல் அப்படின்னு சொல்லலாம் தொழிற்பெயர். இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்லியிருக்கிறாங்க. உரை என்பது உரையாமை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதங்கம், வாரணம், களிறு, இது எல்லாம் எதையை குறிக்கக்கூடிய சொல்லதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். அடுத்தது 150வது வினா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து. ஸோ ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ வீட்டுக்கு டேஸ் அடித்தான். ஸோ வெள்ளை அடித்தான், வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இதுதான் வந்து சரியான ஒரு பதில். அடுத்தது 151 வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஸோ காஸ்மிக் ரேஸ் என்பது இது வந்து விண்வெளி கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்றது அகச்சிவப்பு கதிர்கள் இல்லைன்னா இன்ஃப்ரா ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ராரெட் ரேஸ். அடுத்தது புறவதா கதிர்கள் அப்படின்றது சூரியனிலிருந்து வரக்கூடிய புறவதா கதிர்கள் தான். ஸோ இது வந்து ஓசோன் வந்து இந்த புறவதா கதிர்களை தடுத்து நமக்கு அனுப்பிவிடும். இல்லைன்னா புறவதா கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து அதிக பாதிப்பாக இருக்கும். அதை தடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது தான் ஓசோன் மண்டலம் வந்து செய்யுது. அடுத்தது பிழை திருத்தம். 152வது வினா வந்து பார்த்திங்கன்னா பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒரு கூற்று. அடுத்தது 153வது வினா. ஸோ 153வது வினா வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறி. ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின் போது எது பொருந்தாத சொல் அப்படின்னு பாருங்கள். சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ கான், வள்ளை, அரண் இது மூணும் வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. நச்சரவம் பாம்பு. ஸோ இது வந்து வேறு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அடுத்து 154வது வினா வந்து பாருங்கள் பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க.
ஒரு எங்கெல்லாம் வரும், ஓர் எங்கெல்லாம் வரும், அதுதான் வந்து கொஷினுங்க. ஸோ உயிரெழுத்து இங்கே வந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து ஓர் வரும். அதே மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு வரும். இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதிலேருந்து வினாக்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான விடை. மற்றது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு அப்படின்னு வருது. ஸோ இதில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர் வரணும் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஒரு அப்படின்றது வரணும். அப்போ தான் வந்து இது சரியாக இருக்கும். அடுத்து 155வது வினா வந்து பார்த்திங்கன்னா சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ சரியான தொடரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். ஸோ தமிழர்களினுடைய பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. இதுதான் வந்து சரியான ஒரு கூற்று. அடுத்தது 156வது வினா. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழமன்று, இவைகள் பழங்கள் அல்ல. ஸோ பழம் ஒன்றுத்த சொன்னால் அன்றுன்னு வரும், பழங்கள் அப்படின்னு பன்மையில் சொன்னால் அல்ல. ஸோ பழங்கள் அல்ல, இவைகள் பழங்கள் அல்ல. இது வந்து பன்மையை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்கும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்தது கலை சொற்களை அறிதல். ஸோ சரியான இணையை கண்டறிதல். சரியான இணை அப்படின்னா ரெனைசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மறுமலர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல். ரெனைசன்ஸ் அப்படின்றது மறுமலர்ச்சியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒரு விடையாக இருக்கும். அடுத்து 158 கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ கூற்று வந்து பார்த்திங்கன்னா செப்பலோசை வெண்பாவிற்கு உரியது, திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது. ஸோ செப்பலோசை வெண்பாவிற்கு உரிய ஓசை அப்படின்னு பார்த்தோம்னா செப்பலோசை. ஸோ இது எது எதுக்கெல்லாம் இருக்குன்னா திருக்குறளும் நாலடியாரும் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவில் அமைந்தது. ஸோ அறம் பொருள் இன்பம் இந்த மூணுத்தை பற்றி பேசக்கூடிய நூட்களில் வந்து ரெண்டுமே இருக்குது, திருக்குறளும் நாலடியாரும். அடுத்தது காரணம் வந்து இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, செப்பலோசை. ஸோ செப்பலோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை குறிக்கக்கூடியது தான் வந்து செப்பலோசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இரு பொருள் தருக. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கூற்றும் காரணமும் என்னவாக இருக்குது அப்படின்னா கூற்றும் சரியாகத்தான் இருக்குது, காரணமும் சரியாகத்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா கூற்று சரி காரணம் சரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வினா 159. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இரு பொருள் தருக. தாரணி, தாரணி என்பது வந்து பார்த்திங்கன்னா தரணி அப்படின்னு வரணும். ஸோ வையம் உலகம், வையம் உலகத்தை வந்து குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது. வையம் மற்றும் உலகம் இது ரெண்டுது வந்து குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கும். அடுத்தது 160வது வினா வந்து பாருங்கள். 160 வந்து சரியான இணைப்பு சொல்லை கண்டறி. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எந்த இணைப்பு சொல் வந்து பொருந்தும்? ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய்யா, இல்லை அதனால். ஸோ படிக்கலைனா, நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்ற இணைப்பு சொல் சரியானது அதனால். அடுத்தது 161வது வினா. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறி. ஸோ பேச்சு வழக்கு அல்லாத தொடர் அப்படின்னா உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். செய்தி அதாவது பேச்சு வழக்கு இல்லாமல் ரிட்டனில் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் அப்படின்னு தான் எழுதுவாங்க, இறங்கினாங்க அப்படின்னுலாம் எழுத மாட்டாங்க. ஸோ பேச்சு வழக்கு அல்லாத சொல்லை வந்து கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் என்பதே சரியான விடை. அடுத்தது 162 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் தலையணையில் படுத்தான், அவன் தலையணையில் படுத்தான் என்பதே சரி, தலகாணியில் படுத்தான். அடுத்தது அவன் தலவாணியில் படுத்தான், அவன் தலகாயில் படுத்தான் அப்படின்னு வர்றது எல்லாமே தப்பு. அவன் தலையணையில் படுத்தான் என்பதே சரியான ஒரு கூற்று.
அடுத்தது கீழ்கண்ட பத்தியை படித்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து 5 கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 163லேருந்து 67 வரை கொடுத்துருக்குறேன். ஸோ உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டுமே போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூல்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஸோ ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லலாம். இது தரைதளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டதாக இருக்குது. ஸோ 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி குறித்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி கேட்கப்பட்ட வினாவிற்கு நம்ம இந்த பேராகிராஃப்லேருந்து தான் பதில் சொல்ல போகிறோம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா துறை சார்ந்த நூல்களும் எங்கே கிடைக்கும்னா நூலகத்தில் கிடைக்கும். ஸோ நூலகவியல் நூலகத்தினுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் அரங்கநாதன் அவர் தான். அடுத்தது 164 கிராமங்களில் இயங்கும் நூலகம். ஸோ கிராமங்களில் வந்து இருக்கக்கூடிய நூலகங்களில் வந்து ஊர்ப்புற நூலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு எத்தனை ஏக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 ஏக்கர் 8 தளங்களை கொண்டதாக இருக்கும். அதுதான் வந்து சரியான ஒன்று. அடுத்தது 166 அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவில் 2வது பெரிய நூலகம். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 167 என்ன இருக்குன்னா நூலகம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம் அப்படின்னு பிரிப்பாங்க. நூலகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் கூட்டல் அகம் அப்படின்னு பிரிப்பாங்க. இல்லு கூட்டல் லா, நூல் கூட்டல் அகம் இப்படின்னு பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா இல்லு கூட்டல் லா வந்து சேர்ந்தா மெய்யெழுத்தோடு இந்த உயிரெழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர்மை எழுத்தாக மாறிடுது, அதாவது நூலகமாக மாறிடுது. ஸோ இதுதான் வந்து சரியான விடையாக இருக்குது. அடுத்தது 168வது வினா வந்து பார்க்கலாம். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு பகல் என்பது என்ன வினையச்ச தொடரா கிடையாது. இரவு பகல் என்பது என்ற வார்த்தை வந்து மறைந்து வந்திருக்கு. இரவும் பகலும் அப்படின்ற வந்து மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா உண்மை தொகை, வெளிப்படையாக வந்தால் எண் உண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பொற்றொடி வந்தால் என்பது உண்மை தொகை கிடையாது. அடுத்தது மல்லிகை மலர்ந்தது என்பது எழுவாய் தொடரை குறிக்கக்கூடிய சொல்லு. அதனால் வந்து ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்தது 169 வழியில் நலையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தது மேய்ந்தற்று. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறளில் எவ்வகை அணியை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த குறளில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி எந்த வகை அணி அப்படின்னு பார்த்தோம்னா இல் பொருள் ஓமை அணியாக சொல்லலாம். இல் பொருள் ஓமை அணி. ஸோ புலியின் தோல் போர்த்தன ஒரு பசு இருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது இல் பொருள் ஓமை அணி வந்து இந்த திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 170வது வினா. 170வது வினா ஓமனம் ஓமேயம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இரண்டிற்கும் பேதமின்றி தோன்றுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா உருவகம். ஓமானம் ஓமேயம் இது ரெண்டுத்துக்கும் பேதமின்றி தோன்றுவது உருவக அணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 171 பொருந்தாத சொல்லை கண்டறி. ஸோ இதில் வந்து கவை கொம்பு போந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சண்டு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருந்தாது, இதில் வந்து பொருந்தாதது. அடுத்தது 172 ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றொடரை நாம் தம் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். ஸோ மயிலைநாதர் தான் தன்னுடைய உரையில் வந்து குறிப்பிட்டிருப்பார் ஐம்பெரும் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ கலை சொற்களை வந்து சரியான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் என்பது பதிவிறக்கம் அப்படின்னு சொல்லலாம். டவுன்லோடு என்பது பதிவிறக்கம். மிசைல் அப்படின்னா கடல் மயில் கிடையாது. ஸோ நாட்டிக்கல் மயில்னா தான் கடல் மயில் அப்படின்னு சொல்லலாம்.
லான்ச்சிங் வெஹிக்கிள் ஏவுகணை கிடையாது, அதை அனுப்பக்கூடிய மிசைலு. அடுத்தது ஸோ இதை மாற்றி வந்து கொடுத்துருக்குறேன். லான்ச்சிங் வெஹிக்கிள்னால் ஏவு ஊர்தி அப்படின்னு சொல்லலாம். நாட்டிக்கல் மைல்னால் கடல் மைல், மிசைல்னால் ஏவுகணையை குறிக்கக்கூடிய சொல்ல இது மாற்றி விட்டுருக்கேன். அடுத்தது நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகளை அறிதல் இதில் வந்து எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ யாரது சாலை ஓரம் படுத்து கிடப்பது, இது வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு கூற்று. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியக்குறி வரல, மாற்றி கொடுத்துருக்கு, கொஷின் டேகு கமா கொடுத்துருக்குறேன், அதனால் வந்து இது தவறான ஒன்று. அடுத்தது 175 ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, புதுக்கோட்டையினுடைய ஊர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா மறு பெயர் வந்து புதுகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 176 வேர் சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர் சொல் இணையை கண்டறிக. வேர் சொல் வினைமுற்று ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் சரியான ஒரு வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுந்த, விழுந்தனல். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைமுற்று. வேர் சொல் மற்றும் வினைமுற்று எது சரி அப்படின்னா இது மட்டும்தான் சரி. தீர்த்தேன் இதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. அடுத்தது 177 வந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்னால் லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று, சீ ப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று அப்படின்னு வரணும். டெம்பஸ்ட் சூறாவளி அப்படின்றது தப்பு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ் தான் நிலக்காற்று அப்படின்றது தான் சரியான ஒன்று. அடுத்து 178 வந்து பார்த்தோன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. கன்விக்ஷன், கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை. கன்விக்ஷன் என்பதன் தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா தண்டனையை குறிக்கக்கூடிய சொல். அடுத்தது நெக்ஸ்ட்டு 178 முடிஞ்சது. 179 பொறுத்துக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் குதிரை செய்தான், மூன்றாம் வேற்றுமையை குறிக்கக்கூடியது. நான்காம் வேற்றுமை வந்து பார்த்திங்கன்னா ராமனுக்கு தம்பி லக்குவன் அப்படின்னு சொல்லலாம், இலக்குவன். அடுத்தது ஐந்தாம் வேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆறாம் வேற்றுமை வந்து பார்த்தோன்னா பாரியினது தேர் குறிக்கக்கூடிய சொல். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 180வது வினா கூற்றுகளை ஆராய்க. ஸோ மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து வியப்புக்குறி இட வேண்டும். இந்த எல்லா இடத்துலையும் வந்து மகிழ்ச்சி வந்தாலும் சரி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் எல்லா இடத்துலையும் வந்து என்ன இடணும்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு வியப்புக்குரிய வந்து இடணும். அடுத்தது தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உடன்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் பயன்படும். இதுவும் வந்து சரியான ஒரு கூற்று தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே சரி. அடுத்தது பொருளை எண்ணும் இடங்களில் கால் புள்ளி வரும். ஸோ எண்ணும் இடங்களில் வந்து கால் புள்ளி வரும் அப்படின்றதும் சரி. அடுத்தது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். ஸோ அரைப்புள்ளியை வந்து ஒரு வாக்கியம் முடிஞ்சுட்டு அடுத்த வாக்கியம் வரும்போது தொடர்ச்சியாக வருது அப்படின்னா அரைப்புள்ளி இடுவாங்க. இப்போ அனைத்து கூற்றுகளும் சரியான கூற்றுகள் தான், இது சரி. அடுத்தது 181வது வினா வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதவை எவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வல்லினம் மிகும் இடங்களில் பொருந்தாதவை இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னு வரணும். இங்கே மிகும் அப்படின்னு கொடுத்துருவோம், அதனால் வந்து இது பொருந்தாது. ஸோ ஆ இ உ என்ற சுட்டெழுத்துக்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒன்று தான். அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வரும் கசதப வந்து பார்த்திங்கன்னா மிகும், இதுவும் வந்து சரியானது தான். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வரும் வல்லினம் மிகும் அப்படின்றதும் சரியான ஒன்று தான். இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்றது வந்து தப்பு, மிகாது. அடுத்தது 182வது வினா பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமலையும் பயந்த காமரும் மணியும் என்ற புறநானூற்று பாடலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
குமட்டூர் கண்ணகனார் வந்து பாடியிருப்பார். பொன்னும் துயிரும் முத்தும் மன்னிய மாமணியும் பயந்த காமருமணியும் என்ற பாடலின் ஆசிரியர் வந்து கண்ணகனார். அடுத்தது நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாம் தெய்வம் சுயமரியாதையை குறிக்கக்கூடியது, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை. இது வந்து யாருடைய பொன்மொழிகளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கருடைய பொன்மொழிகள் குறிப்பிடுகிறது. அடுத்தது 184வது வினா, தமிழ் விடு தூது என்ற நூலை உவேசா பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு வந்து 1930 வந்து பதிப்பித்து வெளியிட்டிருப்பார் உவேசா. அடுத்தது 185 கூற்றுகளை ஆராய்க. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக. இது எல்லாமே வந்து கவிஞர் தமிழ் வழியை பற்றிய கூற்றுகள் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து சரியான கூற்றுகள் தான். கூற்று 1, 2 சரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மோப்ப குழையும் அனிச்சம் என்ற அடிகளின் மூலம் விருந்தோம்பலை சிறப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோப்ப குழையும் அனிச்சம் முகமலர்ந்து. ஸோ உறவினர்களுடைய வருகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வருகையின் போது இன்முகத்தோடு வந்து அவர்களை வரவேற்று உணவளித்து அவர்களை வந்து உபசரிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அடுத்தது 187 வந்து பார்த்திங்கன்னா ஜியு போப் தமிழகத்தின் முதலாக தமிழ் உரையை படித்து சொற்பொழிவு ஆற்றிய இடம் வந்து பார்த்திங்கன்னா முதல் சொற்பொழிவு வந்து சாயல்குடி என்ற இடத்துல வந்து ஆற்றியிருப்பார். அடுத்த வினா 188 மெய்ப்படிமத்திற்குரிய பாடலை தேர்வு செய்க. ஸோ பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்படிமத்தை வந்து உணர்த்தக்கூடியதாக இருக்குது. இந்த பாடலில் மெய்ப்படிமத்தை வந்து உணர்த்தக்கூடிய பாடல் பாசிமணி கண்ணும் சிவப்பு கோட்டு கழுத்தும் அப்படின்றது மெய்ப்படிமத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து 189வது வினா, சரியான சீர்வரிசையுடன் அமைந்த குறளை தேர்க. ஸோ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறள் இதுதான் வந்து சரியான ஒரு வரிசையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1780 வந்து மீட்டிருப்பார். அடுத்த வினா, கூற்றுகளை ஆராய்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுவஞ்ச மூலம் 14 மேற்கணக்கு நூல்களில் 1 அப்படின்னு கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக தான் இருக்கும். அடுத்தது சிறுபஞ்ச மூலம் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுவழுதுணை 2 இடத்துல கொடுத்துருக்கேன். சிறுமள்ளி பெருமள்ளி நெருஞ்சி. ஸோ இதை வந்து சொல்லியிருக்கு. அடுத்தது சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். அப்போது சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் இது ரெண்டுமே சரி. அதாவது கூற்று 2, 3 சரி, 1 வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பொறுத்துக 192 பொறுத்துக உயிர் முன் உயிர். ஸோ உயிர் முன் உயிர்னா மணி ஆடி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ மணி கூட்டல் ஆடி அப்படின்னு சொல்லி உயிர் முன் உயிர், உயிரெழுத்து முன் உயிர் வருது. அடுத்து உயிர் முன் மெய் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிக்காற்று அப்படின்னு சொல்லலாம். மெய்முன் உயிர் என்பது ஆளிலை அப்படின்னு சொல்லலாம். மெய்முன் மெய் என்பது மரக்கிளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ஆப்ஷனு. அடுத்தது 193வது வினா. 193வது வினா பொறுத்துக. கார் அறுத்தான். கார் என்பது வந்து பார்த்திங்கன்னா கார்காலத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் கார்காலத்தை குறிக்கும் அப்படின்னா காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முல்லையை தொடுத்தால் என்பது பொருளுக்கு ஆகி வருவதனால பொருளாகு பெயர். வற்றல் தின்றான் என்பது தொழிலை குறிக்கக்கூடிய பெயர், அதனால் தொழிலாகு பெயர். அடுத்து பைங்குள் வளர்ந்தது என்பது காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்தது புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நொடி வெளிச்சங்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி. இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 95வது வினா, இடுகுறி பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ பறவை காரண பெயர், மண் என்பது இடுகுறி பெயர், முக்காலி என்பது காரண பெயர், மரங்கொத்தி என்பது காரண சிறப்பு பெயரை வந்து சொல்லலாம்.
காரணப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது எது இடுகுறி பெயர்னா மண் மட்டும்தான் இடுகுறி பெயர். அப்போ சரியானது மண். அடுத்த வினா 196வது வினா, அறம் பொருள் இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் எது? ஸோ அறம் பொருள் இன்பம் என்ற 3 பால், அதாவது 3மே வந்து தப்பாமல் வந்த குறள். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த தகவல்கள் எல்லாமே வந்திருக்கக்கூடிய குறள் அப்படின்னு பார்த்தோம்னா அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து வந்த தீதின்றி வந்த பொருள். அறனீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருளை வந்து சொல்லலாம். இந்த குறளில் தான் வந்து 3 பாலும் வந்து தப்பாமல் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே களரும் அவையெஞ்சான் கல்வி இனிதே என்ற பாடலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா போதஞ்சேந்தனார் பாடியிருப்பார். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே களரும் அவையெஞ்சான் கல்வி இனிதே அப்படின்றது போதஞ்சேந்தனார் வந்து பாடின பாட்டு. அடுத்தது 98 பொறுத்துக. ஸோ 98ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அணில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இளமை பெயர்களை வந்து கொடுத்துருக்குறேன். அணில் பிள்ளை, ஸோ அணில் பிள்ளை, புலி பரல் அப்படின்னு சொல்லலாம். எருமை கன்று, கழுதை குட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் வந்து சரியான விடை. அடுத்தது 199 பெயர் சொல்லை கருத்தாவாக மாற்றுவது. ஸோ இதில் வந்து பெயர் சொல்லை வந்து கருத்தாவாக மாற்றுவது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வேற்றுமை தொகை வேற்றுமை. ஸோ 3ஆம் வேற்றுமையை யூஸ் பண்ணால் பெயர் சொல் வந்து என்னவா மாறும்னா கருத்தாவாக மாறிடும். அடுத்தது ஆப்ஷன் 200வது வினா, தமிழை வடமொழியின் வல்லமை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். ஸோ தேவநேய பாவனர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம், தமிழ் சார்ந்த வினாக்கள். இது வந்து குரூப் 2ல் மாதிரி தேர்வில் வந்து நடத்தப்பட்ட ஒரு வினா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.